மத்தியானம் வரைக்கும் நல்ல வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா செம்மையாக மழை பெய்யுது. சென்னையே ஒரு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருந்ததுன்றதை போய் பார்க்கலாம். இந்த தடவையும் ஒரு பாக்ஸ் பீஸு வாக்மேன் பார்க்க முடிஞ்சது. ஆனால் பாக்ஸ் இருக்குது, பீஸ் இருக்குது. பீஸோட கண்டிஷன் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாக்ஸ் வந்து சானியோவோடது வாக்மேன். ஸோ நல்லா இருந்தது. சரி ஓப்பன் பண்ணி சூப்பராக இன்றைக்கி பாக்ஸ் பீஸாகவே கிடச்சிருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து யூஸ்டு ஐட்டம் தான். அண்ட் இதில் உள்ள ஒரு கீயும் மிஸ் ஆகுது. பின்னாடி பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டும் லூஸாக இருந்தது. அண்ட் கண்டிஷனும் வந்து ரொம்ப புவராக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, நானும் ஒரு பாக்ஸ் பீஸாக தான் மாட்டியிருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஐட்டம் ப்ளஸ் பாக்ஸ் தனியாக வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேலுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கலெக்டபிள் யாருக்காவது தேவைன்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது இப்போ அவைலபிளாக இருக்கான்றது தெரியல. அண்டு ஆசஸோட ஒரு லேப்டாப் ஒன்று சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே நல்ல பளபளன்னு இருந்தது. பரவாயில்லடான்னு சொல்லிவிட்டு நானும் பேக்கில் பார்த்தா தீஞ்சு போயிருந்தது. சரி ஓகே. ஸோ ஒரு காம்பேக்ட் ஒரு லேப்டாப் செக்மெண்ட் தான் இது. அண்ட் இந்த வாரமும் வந்து நிறைய ஆடியோ சிஸ்டம்ஸ் இருந்தது. அதில் இந்த டெனானோட ஒரு சிடி பிளேயர், ட்ராக் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஸோ டெனான்தும் யமஹாவும் ஒரு சிடி பிளேயர் இருந்தது. ஸோ ரெண்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் கேட்டகரியில் வரும். சிடி பக்காவாக ட்ராக் சிடி மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் டெனான்லேயே 2 செட் இருந்தது. ஒன்று சில்வர் டைப்பும் இன்னொன்று பிளாக் டைப்பும். அண்ட் வாட்சஸ் வந்து கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட்சஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று டீட்டெயிலாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது தேவைன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்ல வாட்சாக இருந்ததுன்னா அது சிலது சீக்கிரமாக சேல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டைப்பெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு சில ஐட்டம் சில வாட்ச் இருக்குது, இது வந்து மேபி சேல் ஆகிருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கவர் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன வாட்சஸ் இருக்குன்ட்டு. இங்கே வந்து கீபேட் மொபைலும் வச்சுருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இதில். ஆனால் இந்த ஷாப்பில் வந்து மேஜர் ஃபோக்கஸ் வந்து இந்த விண்டேஜ் வாட்சஸ் தான். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேட்டிக் குவாட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மெயினாக வந்து இங்கே இந்த மெக்கானிக்கல் வாட்சஸ் தான் ரொம்ப பாப்புலர். மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே விரும்பி சர்ச் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஸோ பாருங்கள், இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு செலக்டபிள் பிடிச்ச வாட்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். பட் அகெயின் சொன்ன மாதிரி தான், அவைலபிலிட்டி எப்போது எப்படி இருக்குன்ட்டு தெரியாது. ஓகே, நீங்கள் போகிற டைமில் மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அண்டு ஒரு பாஸ்போர்ட், அதாவது வெஸ்டர்ன் டிஜிட்டலோட ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்தது. இது வந்து கடைக்காரர் 1 TBன்னாரு. சரி நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், எங்கடா அந்த 1 TB போட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியல. பட் அவர் வந்து இது 1 TBன்னு சொன்னார். ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ டிஸ்கோட கண்டிஷன் தெரியாது. அண்ட் இந்த டிவி பாருங்களேன், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மினி டிவி, செம்ம கலருங்க அது. அந்த இது பார்த்திங்கன்னா அவுட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருந்தது, பக்காவாக இருந்தது. எந்த டேமேஜஸ் எதுவுமே இல்லை பாருங்களேன். இந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. இதில் ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். இது மாடல் வந்து பென்சானிக்னு போட்டிருக்கு. ஸோ அது ஒரு டூப்ளிகேட் பிராண்டு தான். பட் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு உள்ளே நம்ம கழட்டி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஸ்க்ரீனோட கண்டிஷன் இதெல்லாமே பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க. இது வந்து அங்கே ஆன் பண்ணி செக் பண்ண முடியல. அண்ட் இந்த வாக்கி டாக்கி 2 இருந்ததுங்க. வாக்கி டாக்கி அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வந்து நார்மல் வாக்கி டாக்கி மாதிரி தான் இருக்குது வித் ஸ்க்ரீனு எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சைடில் சாஸ் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமராலாம் வச்சுருந்தது. டாப்பில் ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ ஆல் இன் ஒன் டைப் மாதிரியே இருந்தது. இது டிஃப்ரெண்ட்டாக மேபி மொபைல் சப்போர்ட் கூட இருக்கலாம் போல், சிம் இதுவும் சப்போர்ட் ஆகிற மாதிரி. அந்த ஃப்ளாஷ் லைட்டும் ஒர்க் ஆச்சு. ஸோ பவர் இருந்தது. பட் ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலது. சரி அது என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ இல்லை இது ஆன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பட்டன் இருக்குமான்னு தெரியல. ஸோ அங்கே குயிக்காக செக் பண்ணும்போது ஓகே பேட்ரி கண்டிஷனோடு இருந்தது அது. அண்ட் இந்த கிளிப்பெல்லாம் பாருங்களேன், இது வந்து சன் டைரக்ட்னு போட்டு இருந்தது. மேபி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுற இதான்னு தெரியல, கிளிப்பான்னு தெரியல. பட் இது வந்து நிறைய பீஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து 2 பீஸ் பார்த்தேன். பட் கடைக்காரங்க வந்து இன்னும் நிறையா இருக்குது வேணும்னா சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க.
அண்ட் இந்த சோனியோட ஒரு அலாரம் கிளாக், இது வந்து எஃப்எம், ஏஎம் எல்லாமே ரேடியோவும் ப்ளஸ் கிளாக்கும் சேர்ந்தது. இது ஒரு பாப்புலரான யூனிட். இது நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி டிவைஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இது. அண்ட் இது வந்து ஒரு ஷோகேஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது, கிரிக்கெட் லோகோலாம் போட்டு. கிளாக் அந்த இது வந்து மிஸ் ஆகுது, டைம் பீஸ் வந்து மிஸ் ஆகுது. வெறும் அந்த இன்டர்னல் மெக்கானிசம் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸு கவரில் வந்து காணாமல் போயிருக்கு. மேபி எங்கேயாவது தூக்கி போட்டதில் உடஞ்சி போயிடுச்சா என்னமான்னு தெரியல. பேஜர் இருந்ததுங்க. இந்த வாரம் வந்து ஒரு பேஜர் பார்க்க முடிஞ்சுது. ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு இல்லை. இது வந்து நான் வாங்கலை நான். அண்ட் ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேஜர் இருக்குது. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் செஞ்சேன். பட் இது அவ்வளோ சீக்கிரம்லாம் இருக்காதுங்க, சீக்கிரமே சேல் ஆகிருக்கும் இது. ஏன்னா பேஜர் வந்து நிறைய பேர் தேடிட்டுருக்காங்க. அண்ட் ஏவிஆர்ஸும் வந்து நிறையா இருந்ததுங்க, ஏவி ரிசீவர்ஸு. யமஹா கொஞ்சம் நல்ல யூனிட்டு. அண்டு டெனானும் வச்சுருந்தாங்க, சில்வர் இது ஃபேஸ் பிளேட்டு. ஃபோனோ சப்போர்ட்டோடு இருக்குது பார்த்தீங்களா டெனானில். ஸோ இந்த ஃபோனோவில் ப்ரீ ஆம்ப்பு இல்லாத செட்டை வந்து நம்ம இதில் ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆங்கியோ, யமஹா நேடு கூட வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ணியே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஏவிஆர்ஸு இல்லை ஸ்டீரியோ ரிசீவர்ஸ், சிடி பிளேயர்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா செக் பண்ணுங்கள். அண்ட் ஆங்கியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் அந்த 2 பட்டன் மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் சைன். அண்டு கேசட்ஸும் இந்த தடவை வந்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. நல்ல கண்டிஷனில் ஒரு 5 கேசட்டாக என்னமோ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஒரிஜினல் கேசட்ஸாகவே இருந்தது. ரொம்ப பாப்புலர் டைட்டில்னு சொல்ல முடியாது, பட் ஓகே தான். இந்த சம்திங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டைட்டில் தான் இது. ஸோ ஒரு 5 கேசட் கிட்டே இருந்தது. அண்ட் இந்த பிளேயர் பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக இருந்தது. நானும் என்னடா இது, ஏதாவது சிடி பிளேயராக என்னமா இருக்குன்னு பார்த்து உள்ளே உத்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஐபாட் டாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எஜெக்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஐபாட் ஆர் ஐஃபோன் வந்து இந்த பழைய 30 பின் டைப் மாதிரி கனெக்ட் பண்ண போல். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்டு கூட இருக்குது. ஸோ நம்ம ஐபாட் வீடியோ கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதுலேருந்து வீடியோ கூட நம்ம தனியாக டிவியில் பார்த்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து கேமர்ஸ் யூஸ் பண்ணுற மைக்குங்க. ஸோ இந்த கேமர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, யூடியூப்பில் இதிலலாம். ஸோ அவங்க வந்து மேஜராக இந்த மைக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஸோ இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது, வித் ட்ரைபாடோடையே இருந்தது. அண்ட் இந்த லேப்டாப் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி லோகோ எதுவும் இல்லை, பட் மாடல் பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் நல்ல கண்டிஷனில் இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு தமிழ் கீ இருந்தது பாருங்களேன். ஸோ அதை பார்த்த உடனே தான் எனக்கு மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆச்சு. இதை பாருங்கள், கீபோர்டில் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து தமிழ் கீஸ் வச்சு ஒரு லேப்டாப் பார்க்குறேன். நான் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. சரி இது எப்படி தான் கீபோர்டு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனே ஆகலை. அண்டு சூப்பர் ரெட் கலரில் ஒரு டேப் ரெக்கார்டர். ஸோ இந்த கலருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நேஷ்னலோடது நல்ல சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்வியஸாக வந்து எடுத்து எப்படியும் பெல்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து தெரியாது. இது சப்போஸ் வாங்குறவங்க வந்து இதை எடுத்து ரெஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆசிஸ் ஓடுமான்றது டவுட் தான். ஹார்மோனிய பட்டி இருந்தது. ஸோ அந்த மேலே கவர் மிஸ்ஸிங், பட் இது யாராவது தேவைப்படுதுன்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காதுங்க. சில ஐட்டம்லாம் வந்து டக்குன்னு உடனே சேல் ஆகிடும். ஸோ நான் பார்க்குறதே கொஞ்சம் ஐட்டம் தான். இதுக்கு மேலேயும் எவ்வளோ ஐட்டம் வந்துட்டு போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் பிபிசியோட ஒரு டிவிடி செட்டுன்னு நினைக்கிறேன், ப்ளூரே செட்டு, ஃபுல் சிடிஸ் வச்சு ஒரு பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரி டைப்பு வாங்கி நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கலாம் வீடியோஸ். அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், நேஷ்னல். இது வந்து மெட்டல் ஹெட் உள்ள பிளேயர்னு நினைக்கிறேன், ஆம்பியன்ஸ்ன்னு போட்டிருந்தது, நேஷ்னலோடது. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. எஃப்எம், மீடியம் வேவ் எல்லாமே வித் டேப் ரெக்கார்டர். அண்ட் இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஃபெதர் டச்சு. ஸோ மெக்கானிக்கல் இது மாதிரி வராது, அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஃபெதர் டச் கண்ட்ரோல்ஸு. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருந்தது இது, இந்த பிளேயர். அண்டு கொஞ்சம் ஆடியோ சீரீஸும் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த வாரமும் வந்து கொஞ்சம் ஆடியோ சீரீஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். அண்ட் இந்த டிவைஸுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிவைஸை வந்து உடச்சி ஸ்க்ராப்புக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஆசிலேட்டர் ப்ளஸ் இது வந்து வேல்வ் டைப்பு, ரொம்ப பழங்காலத்து வேல்வ் டைப் ஆசிலேட்டர். இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
அவங்க உடச்சிட்டு இருந்தவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரைஸ் டிஃபைன் பண்ணி வாங்கினேன் நான். ஸோ அதை பற்றி தனியாக நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் டைட்டிலான விசிடிஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ விசிடிஸ் அவ்வளோவா வந்து நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஸ்டில் இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக் டைட்டில்ஸாகவே இருந்தது. இப்போ நான் மேலே காட்டுறதோட நிறைய உள்ளேயும் வச்சுருந்தாங்க. ஸோ புதிய பாதை இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருந்தது. பட் எல்லாமே வந்து விசிடி தான், டிவிடி கிடையாது, ப்ளூரேவும் கிடையாது. ஸோ விசிடி கலெக்ஷனில் ஏதாவது இருக்கீங்க அந்த மாதிரினா இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு நிறைய இருந்தனால கண்டிப்பாக சேலுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஒரு பாக்கெட் ரேடியோ, ரெட் கலர் பாக்கெட் ரேடியோ ஒன்று பார்த்தோம். பேனசானிக் அண்டு ஷேப் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக தெரிலங்க. நம்ம யூஸ்வலாக அந்த நேஷ்னல் ரேடியோ பார்ப்போம், அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அண்டு இந்த கார் பிளேயர் பாருங்களேன், இது வந்து கார் கேசட் பிளேயரு. இதில் சைடில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அதை வந்து சிஆர்டியாக இருக்கும்னு நினச்சேன். நான் ஒரு பிக்சர் டியூபு அந்த சைடு ஏதோ டிவி மாதிரி வரும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக அது ஒரு டிஸ்பிளே போல், ஏதோ ஒரு கலர் டிஸ்பிளே மாதிரி இருந்தது. சரி, அதனால் பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. அண்ட் ஆப்பிளோட மேக் மினி ஒன்று இருந்தது. இது வந்து 2005 மாடல், ரொம்ப பழைசு. இந்த டிஸ்பிளே போட்டு இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் சிடி டிவிடி போடுற மாதிரி. ஸோ இது வந்து 2005 மாடல்னால ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ இது வந்து மேக் மினி. இது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் இதை பார்த்துருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பீங்களா? அப்படி வாங்கியிருந்தால் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு நேஷ்னல் பேனசானிக்கோட ஒரு பழைய ரேடியோ வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது வந்து மீடியம் வேவ் சப்போர்ட் உள்ளது தான், எஃப்எம்லாம் கிடையாது. இதெல்லாம் பக்கா விண்டேஜ், அந்த டி டைப் செல் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைப் ஒரு ரேடியோ. ஸோ அகெயின் இங்கே இன்னொரு சோனி ட்ரீம் இதுவும் இருந்தது, இந்த அலாரம் கிளாக் வித் எஃப்எம். ஸோ அகெயின் ஒரு ஆடியோ சிடி, பாபா அண்டு வருஷம் எல்லாம் வசந்தம். கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் வந்து தெரிஞ்சது. பட் ட்ராக் சிடி பிளேயரில் போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஸ்கிப் ஆகுதா இல்லையான்ட்டு. அண்ட் ஒரு ஸ்டாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட், அதாவது டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு ஃபுல்லாக சிசர் அண்டு இந்த மார்க் எடுப்பாங்களே, பல்லோட இது மார்க் எடுக்கிற அந்த மாதிரி ஏகப்பட்ட இதாக இருந்தது. ஸோ வேக்ஸ் இது அது இதுன்ட்டு. ஸோ ஃபுல் இது செட்டு அப்படியே எங்கேருந்தோ வந்திருக்கு போல். அண்ட் இதுவும் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரீபர்பஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல எந்த அளவுக்குன்ட்டு. இந்த மவுஸ் பாருங்களேன், மைக்ரோசாஃப்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்க் மவுஸ்ன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைப்பு மாடல் தான் இது. ஸோ இது வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் சைஸ் மவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு காம்பேக்டாக எடுத்து ட்ராவலுக்கு வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கா மாடல் இது. பட் இது என்ன பிராண்டுன்னு தெரியல இங்கே வச்சுருந்தது. பட் யூஸ்வலாக மைக்ரோசாஃப்ட்டில் தான் இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் சோனியோட ஒரு வாட்ச்மேன் சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து வித் லெதர் பவுச்சோடு இருந்தது. அண்ட் அதோட அடாப்டர் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டுங்க, 6 வோல்ட் தான், டிரான்ஸ்ஃபார்மர் டைப் அடாப்டரு வித் வோல்டேஜ் செலக்டரோடு வச்சுருந்தாங்க. ஸோ 220 or 110 வோல்ட்டு போடுற மாதிரி செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வாட்ச்மேன் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்மளோட ஷார்ட்ஸ் இதிலெல்லாம். அண்ட் அதே டைப்பு தான் இது, 4 inch ஸ்க்ரீன் உள்ளது. கேத்தோட் ரே டியூப் இதுதான் ஸ்க்ரீன் தான், சிஆர்டி ஸ்க்ரீனு. செம்மையாக இருக்கும் இது வந்து. இதோட இதில் பிக்சர் குவாலிட்டி இதெல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இது தான், கலர் டிவி கிடையாது இது. அண்டு சொப்ன சுந்தரி யூஸ் பண்ண கார் இங்கே வந்துருந்தது. பெயிண்டெல்லாம் கலர் மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் என்னென்னா எல்லா வீல்ஸ் எல்லா டயர்லாம் வந்து பக்காவாக இருந்ததுங்க. நம்ம இந்த பல்லவர சந்தையில் கூட பார்த்துருப்போம், அது வந்து அந்தளவுக்கு கண்டிஷனாக இல்லை. பட் இது வந்து செம்ம கண்டிஷனாக இருந்ததுங்க. க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஒரு சீட்டோட ஒரு போர்ஷன் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி வேறு என்னெல்லாம் மிஸ் ஆனதுன்னு தெரியல. ஆனால் நல்லாவே இருந்தது, வெயிட்டும் செம்ம வெயிட்டு. அண்டு சோனியோட ஒரு பூம் பாக்ஸுங்க. இதில் ஆக்சுவலாக வந்து நண்பர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இதோட ஸ்பீக்கர் வந்து கோனே வந்து வேறு மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ உள்ளே இருக்க மாதிரி இருக்காது, வெளியே உள்ளது மாதிரி. அண்டு அதோட ஃபெயிலியர் ரேட்டே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னார், ஸ்பீக்கரோட ஃபெயிலியர் ரேட்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த செட்டு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குங்க. பவர் ஆன் ஆகலாம், பட் ஆடியோ அவுட்புட் வர்றது கொஞ்சம் டவுட் தான். ட்ரான்சன் பிளேயர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. 1 GB கெப்பாசிட்டி உள்ள ஒரு மீடியா பிளேயர் தான். ஸோ ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை. ஸோ ஸ்க்ரீனோட கண்டிஷன் தெரியல எப்படின்ட்டு. பட் அவுட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பக்கா க்ளீனாகவே இருந்தது. அண்டு ஆப்பிளோட ஒரு பவர் பேங்க்குங்க. இந்த ஆப்பிள் பவர் பேங்க்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தது பார்க்குறதுக்கு.
அண்டு பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ சார்ஜும் ஆகிட்டு இருந்தது. அண்டு பிளாங்க் டிவிடிஸ் இது வந்து கேம் கார்டருக்கு போடுற மாதிரி போட்ரானிக்ஸோட ஒரு ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், சிடி பிளேயர் அது இதுன்ட்டு. அப்புறம் சீல்டு கேசட்ஸுங்க, எம்டி கேசட்ஸ். இது டிடிகேவோடது 90 மினிட்ஸ் உள்ளது. இதுவும் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து பிளேட்லெஸ் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து காற்று வரும், ஆனால் பிளேட் இருக்காது. ஆக்சுவலாக ஃபேன் வந்து உள்ளே இருக்கும். அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி காற்று இந்த கேப் வழியாக வெளியே அமுச்சு விடும். அது பார்க்குறதுக்கு பிளேட்லெஸ் ஃபேன் மாதிரி தெரியும். அது ஒரு கிமிக்ஸ் தான். பட் சேஃபான ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம விரல விட்டு பிளேடில் அடிபடுன்ற பிரச்சனை இல்லை. அண்டு எங்கேருந்தோ வந்து டாய்ஸ் எல்லாம், இந்த சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு குவிச்சு வச்சுருந்தாங்க. இது நம்ம ஆள் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பேக்கோடையே எடுத்திருப்பார். பட் அவர் பல்லாவரம் சந்தையை தாண்டி வரமாட்டேங்கிறாரு. அவர் இந்த பக்கம்லாம் வந்தாருன்னா இது கண்டிப்பாக பார்த்தாருன்னா விட்டுருக்க மாட்டார். ஸோ ஏகப்பட்ட டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணி வந்திருக்கு போல். அண்ட் இது வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட். இது வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணதில்லை, பட் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோ இல்லை வார்மாக வச்சுக்கிறதுக்கான யூனிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அண்ட் நட் கிராக்கர்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சுருந்தாங்க. நான் முன்னாடி நட் கிராக்கர் பார்த்தது வேறு மாதிரி இருந்தது. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்ல வெயிட்டுங்க. இது மெட்டல், என்ன மெட்டல்னு தெரியல, ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்தது. ஸோ இது வந்து சேலுக்கு இருந்தது. 2 பீஸ் இருந்தது. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பெட்டை க்ரூம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த முடியெல்லாம் வந்து எடுக்கிற இதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மெட்டலில் வச்சுருந்தாங்க, அதுதான் புரியவே இல்லை. இது வந்து எப்படி தாங்குமா என்னன்ட்டு, பூனையும் நாயும் வந்து சேஃபாக இது பண்ணுமான்ட்டு. ஸ்மோக்கிங் பைப் வித் ஃபில்டரோட ஒரு யூனிட் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து கலெக்டபிளாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இது இப்போல்லாம் வந்து எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கலெக்டபிள் ஐட்டமாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி. ஸோ யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் ரெக்கார்டு வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. கண்டிஷன் வந்து ஓகே தான். இது வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குன்ற மாதிரியே தான் சொன்னார். பட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் தெரிஞ்சுது. நான் வேணால் க்ளீன் பண்ணி ரெக்கார்டு வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். அண்ட் டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் தான், ஒரிஜினல் டைட்டில்ஸ் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடச்சது கொஞ்சம் லக்காக இருந்தது. அண்டு சென்னையிலையும் பார்த்திங்கன்னா மத்தியானத்து மேலே மழை வந்து ரிப்பீட்டடாக பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ சென்னை வந்து கூலாகவே வச்சுக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் a nice day ஃப்ரெண்ட்ஸ். பை.